இங்க முழுக்க ஊழல். சாதாரண நபராக இருந்த அதானி நம்பர் 1 கோடீஸ்வரர் 15 லட்சம் கோடி அளவுக்கு வளர்ந்திருக்காருன்னா பிரதமர் அலுவலகமே அவருக்கு உதவி செய்யுதுன்னு ராகுல் பாக்குறாரு. அவருக்கு அரசியல் ஆர்வமே இல்ல. தாய் அரசியல் பண்ணட்டும், யாரோ ஒருத்தர் அரசியல் பண்ணட்டும். ஒருத்தர் கூட SC ST இருக்காரான்னு கேட்கிறாரு. யாராவது இருக்காங்களா அல்வா கண்டுறீங்க? ராகுல் காந்தி எல்லா விஷயத்தையும் பிராக்டிகலா பாக்குறாரு. யாரும் சொல்லி கொடுத்துல, பாடம் நடத்தி இல்ல. அவர் தந்தையார் பிராக்டிகலா பாக்குற பொழுது மரணம் சம்பவிச்சு. ராஜீவ் காந்தியினுடைய மரணத்திற்கு பிறகு யார் பிரதமர் ஆவது என்பதை RSS முடிவு பண்ணது. இந்த ராஜீவ் கொலையில பெரிய குற்றவாளி சுப்பிரமணிய சாமி. சில ரகசியங்களை நான் சொல்லுகிற போது கார்த்திகேயன் அடிக்கிறாரு. சுப்பிரமணிய சாமி பத்தி, சந்திராசாமி பத்தி பல ரகசியங்களை சொல்லுகிற போது என்ன அடிக்கிறாரு. கொலை குற்றத்தை விசாரித்த ஜெயின் கமிஷனை அவர் சாவே மர்மமா செத்து போறாரு. சுப்பிரமணிய சாமி கூண்டுல ஏற்றி திருச்சி வேலுச்சாமி கேள்வி கேட்கிறாரு. 10 மணிக்கு 2 பேரும் அரசியல் பேசுவோம். நான் ஒரு நாள் போன் அடிக்கும் போது 10:15 ராஜீவ் கொலை நடக்குது ஸ்ரீபெரும்பூர்ல. 10 மணிக்கு ராஜீவ் காந்தி இறந்துட்டானா அதுதான் சொல்ல வரேன்னு நீங்க எப்படி கேட்கறீங்க? 15 நிமிஷம் உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்கிறாரு. சுப்பிரமணிய சாமிக்கு வேர்த்து கொட்டு உடம்புலாம் நனை. ராகுல் காந்தி நடைமுறை எல்லா விஷயத்தையும் பார்க்கிறார். வயநாடுல தேர்தலுங்கிறான், அரசியலிருந்து அப்புறப்படுத்தணும்னு நினைக்கிறான். நேரடியா சந்திக்கிறாரு. அப்போ நம்ம இல்லைன்னா இந்த கட்சி என்ன ஆகும், நம்முடைய தாய் என்னவா, நம்ம அப்பா என்னானா, எல்லா கதையும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவர்கிட்ட இருந்து அப்பாவி மக்களுக்கு அதிகாரம் போய் சேரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு ஒரு கடமை இருக்கிறது. அதனால அரசியல் விட்டு விலக வேண்டாம். நம்ம ஏதாவது சமூகத்துக்கு செய்தாக வேண்டும் என்கின்ற உந்துதலின் அடிப்படையில் தான் அம்பானி, அதானி, மோடி 3 பேரையும் ஒரே தட்டில் வைப்பது. அல்வா கிண்டன கதையில இது யாரா இருக்கானா, ரிசர்வேஷன் இருக்கா அல்வா கிண்டனதுல, இதெல்லாம் அதனுடைய வெளிப்பாடு தான். வணக்கம். புன்னகை 24/7 இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்றைக்கு முக்கியமாக ராகுல் காந்தி ஒரு சமூக நீதி போராளியாக உருவெடுத்திருக்கிறார். பாராளுமன்றத்தையே கலக்கிட்டு இருக்கிறாரு. சமூக நீதி வேண்டுமா வேண்டாமான்னு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு எல்லாரையும் தள்ளக்கூடிய அளவுக்கு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. இந்த பட்ஜெட் அல்வா வச்சு அவர் பேசினதும் சரி, பின்னாடி அனுராக் தாக்கூருடைய கமெண்ட்டுக்கு பேசியதும் சரி, இந்திய அளவில் ஜாதிவாரி கணக்கீடு எடுப்பது தான் சமூக நீதி பிரச்சனைக்கு தீர்வாகும், அதை செய்தே தீர்வோம் அப்படிங்கிற அளவுக்கு டிக்ளேர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த அவருடைய ராகுலுடைய உருமாற்றம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, ராகுலை பொறுத்த வரைக்கும் அவர் தந்தை ராஜீவ் காந்தி, பாட்டி இந்திரா காந்தி, இந்த 3 பேருடைய அரசியலை ராகுலுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆட்கள் இப்போ அவரை சுற்றி இருக்காங்க. புது எதிரி பிஜேபியை எதிர்த்து தான் நீங்கள் நேரு அரசியல் பண்ணார், இந்திரா காந்தி அரசியல், ராஜீவுடைய மரணம், இந்திரா காந்தி மரணம். இப்போ இத்தனை விஷயங்கள் அவருக்கு சொல்லப்பட்டதுக்கு பின்னாடி நீங்கள் ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயத்தை அவர் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இப்போ அவர் அரசியலுக்கு வந்த பிறகே நடக்குது. அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபொழுது வயநாடு தொகுதி அவசரமாக அவரை பதவி நீக்கம் செய்யப்பட்டு தேர்தல் ஆணையம் அங்கே உடனே தேர்தல் ஆணையம் அறிவிக்குது. அப்போது இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி, ஒரு அரசியல் பாரம்பரியம், காங்கிரசினுடைய குடும்பத்தைச் சேர்ந்த ராகுலுக்கே இவ்வளவு நெருக்கடினா மற்றவர்கள் அரசியல் பண்ண முடியாமல் புறக்கணிக்கப்படுவதை நேரடியாக பார்க்குறாரு. வீடு காலி பண்ணப்படுது, MP குவார்டர்ஸ், இவ்வளவு அவசரப்பட வேண்டிய அவசரம் பண்ண தேர்தல் ஆணையம் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு, நாடாளுமன்றம், சபாநாயகர், இப்படி பல விஷயங்கள் மரபுகளை மீறுகிற பொழுது இந்த அரசியலை விட்டு விலக முடியாது. நீங்க வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அந்த ஏஜென்சிகள், ஹிண்டன்ஸ்பர்க் அவன் சொல்றான், இங்க முழுக்க ஊழல். சாதாரண நபராக இருந்த அதானி நம்பர் 1 கோடீஸ்வரர் 15 லட்சம் கோடி அளவுக்கு வளர்ந்திருக்காருன்னா அத்தனையும் செல் கம்பெனிகள். பிரதமர் அலுவலகமே அவருக்கு உதவி செய்யுதுன்னு சொல்றத ராகுல் பார்க்குறாரு. அவருக்கு அரசியல் ஆர்வமே இல்லை. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை தாய் அரசியல் பண்ணட்டும், யாரோ ஒருத்தர் அரசியல் பண்ணட்டும். ஆனால் வலிந்து அரசியல் அவர் மீது திணிக்கப்படுகிறது. திணிக்கப்பட்ட பொழுது நீங்கள் மாவோ தான் சொல்லுவார், மரம் சும்மா இருந்தாலும் காற்று விடுவதில்லை. இதே கதை தான், இவர் சும்மா இருந்தாலும் அரசியல் அவரை விடுவதில்லை. குறிப்பாக பிஜேபி, RSS அதனுடைய அஜெண்டா என்னன்னு தெரிந்து கொண்டு அதற்கு நேர் எதிராக சவால் விடக்கூடியவராக உருமாறி இருக்கிறார். இதுக்கான என்ன அழுத்தங்கள் அவருக்கு வந்திருக்கு? இல்லை, என்ன அழுத்தம்னா இவர் அரசியலிருந்தே அப்புறப்படுத்தணும்.
காங்கிரஸில் நீங்கள் காங்கிரஸினுடைய முகம் நீங்கள் சொன்னால ஒரு சுதந்திரம் அடைவதற்கு முன்பு இருந்து நீங்கள் காங்கிரஸின் முகமாக காந்தி இருந்தார். காந்தி மறைவுக்கு பிறகு நேரு தான். நேரு மறைவுக்கு பிறகு இந்திரா காந்தி தான். இந்திரா காந்திக்கு பிறகு அவசர அவசரமாக கொண்டு வரப்பட்டவர் ராஜீவ் காந்தி. ராஜீவ் காந்திக்கு பிறகு ராகுல் காந்தி. அப்போ இது காங்கிரஸினுடைய முகமாக பார்க்கப்படுகிறது. இதுதான் பிஜேபிக்கே பிரச்சனை. ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு நீங்கள் ராகுலனுடைய மறைவுக்கு பிறகுதான் காங்கிரஸ் பல சிதறுண்டு போச்சு. சீதாராம் கேசரி தலைவராக்கிய பிறகு அந்த கட்சி நிற்கல. நரசிம்மராவுக்கு பிறகு அந்த கட்சி நிற்கல. நரசிம்மராவே ராஜீவுடைய தியாகம் தான், ரத்தம் தான் அவரை பிரதமர் நாற்காலிக்கு அமர வைத்தது. ராஜீவ் காந்தியினுடைய மரணத்திற்கு பிறகு யார் பிரதமர் ஆவது என்பதை ஆர்எஸ்எஸ் முடிவு பண்ணது. ஆர்எஸ்எஸ் ஏன்னா ராஜீவ் காந்தி மரணம் நிகழ்ந்த பிறகு 2ஆம் கட்ட தேர்தலில் காங்கிரஸுக்கு பெரும்பான்மை வருது. பெரும்பான்மை வந்த பிறகு யார் பிரதமர் ஆவது என்பதை நீங்கள் காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு கூடி தேர்ந்தெடுக்கல. சோனியா காந்தி ஆதரவு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கல. அரசியல் ஓய்வு பெற்று நீங்கள் ஆந்திரா ஓங்கோலில் போய் நரசிம்மராவ் ஓய்வுக்கு போயிட்டார். அப்போது பிரதமர் யார் வர வேண்டும் என்பதை நாக்பூர் முடிவு செய்து, காங்கிரஸ் கட்சியில் யார் பிரதமர் ஆகணும் நாக்பூர் முடிவு பண்ணி, நாக்பூருடைய விசுவாசி என்ற ஜனாதிபதி வெங்கட்ராம் ஐயர், பட்டுக்கோட்டை வெங்கட்ராம் ஐயருக்கு உத்தரவு போன பிறகு அந்த உத்தரவு ஒரு சனாதனவாதி நரசிம்மராவ் டெல்லியை காலி பண்ணிட்டே போயிட்டார். இந்த நரசிம்மராவ் ராஜீவ் காந்திக்கு பிடிக்கவே பிடிக்காது. ராஜீவ் காந்தியை நரசிம்மராவுக்குமான உறவே இல்லை. சரி, சோனியா காந்தி உறவே இல்லை, காங்கிரஸ் உறவே இல்லை. அரசியலில் முழுக்கு போட்டுட்டு போனவரை இவ்வளவு பெரிய காங்கிரஸ் கட்சிக்கு நீங்கள் பிரதமராக அறிவித்தது எதுன்னு கேட்டீங்கன்னா ஆர்எஸ்எஸ் தான். அரசுடைய செல்வாக்கு தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியிலையும் இருக்கு. நீங்கள் இந்த ராஜீவ் கொலையில் பெரிய குற்றவாளி சுப்பிரமணிய சாமி. நீங்கள் காங்கிரஸ் 97 ஆட்சி அமைக்கும் போது காட்டு தலைவராக போடுறாங்க. ஒரு மத்திய அமைச்சருக்கு இணையான பதவி அது. அப்போது இதெல்லாம் எப்படி சாத்தியம்? ஒரே விஷயம், எல்லா அரசியலுக்குள்ளேயும் ஆர்எஸ்எஸ் இருக்கு, எல்லா அரசியலுக்குள்ளேயும் ஒரு பிஜேபி இருக்கு. இப்போ 5 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி செய்த பிறகு நரசிம்மராவால் மீண்டும் அரசியல் பண்ண முடியல. இந்த நிலை வருகிற பொழுதுதான் இந்தியாவில் தொங்கு பாராளுமன்றம், ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லை. எப்போ 98 பிஜேபி வர வரை அதுக்கு தான் பிஜேபி காத்திருந்தது. தாய்க்கழகம் ஆர்எஸ்எஸ் அதுக்கு தான் அரசியலே செய்தது. 98 பிஜேபி அரசு ஜெயலலிதா கவுத்த பிறகு 99 மீண்டும் வாஜ்பாய் பிரதமர் 2004 வரைக்கும். இதுதான் பிஜேபி தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு நீங்கள் பல சதுரங்க வேட்டைகளை நடத்தி கொண்டே இருக்கும். அரசியல் காலகட்டம் சொன்னீங்க, பட் இன்றைய காலகட்டம் இன்னுமா காங்கிரஸுக்குள்ள ஆர்எஸ்எஸ் சாதிக்கும் இருக்கு நினைக்கிறீங்க? பிஜேபி காங்கிரஸ் 2 கட்சிகளுமே ஆர்எஸ்எஸ்ஸின் பிடியிலிருந்து தப்ப முடியாது. நீங்கள் உத்தவ் தாக்கரே பம்பாயிலிருந்து சொன்னார், காங்கிரஸுக்குள்ளும் ஆர்எஸ்எஸ் ஊடுருவி இருக்குன்னார். இது நான் சொல்ல, பெரிய இந்துத்துவவாதி யார்? பால் தாக்கரேவுடைய பையன் உத்தவ் தாக்கரே. ஏன்னா காங்கிரஸும் சிவசேனாவும் ஒரு உடன்பாடுக்கு வராமல் யாரும் தடுக்கிறாங்க. அதனால அவர் சொன்னார். அது ஜெயராம் ரமேஷா இல்லை கேசி வேணுகோபாலா இல்லை யாருன்னு உத்தவ் தாக்கரே தான் சொல்லணும். காங்கிரஸ் பிஜேபி 2.5 வருஷம், சிவசேனா 2.5 வருஷம் அந்த ஒப்பந்தத்தை பட்னாவிஸ் மீறுகிறார். கூட்டணி உடையுது. கூட்டணி உடைஞ்ச பிறகு சாதாரண ஆட்டோ டிரைவர் எம்எல்ஏவாக்கி மந்திரி ஆகினாங்க. யார்? சிவசேனாவில் பால் தாக்கரே குடும்பம். அவரை முதலமைச்சராக்கியாச்சு. இந்த வில் அம்போசின்னு அவருக்கு போயிடுச்சு. அவர் மிக சாதாரணமான ஒரு சிவசேனா ஊழியராக வந்தவரை பிஜேபி ஆர்எஸ்எஸ் நினைத்தால் முதலமைச்சர் ஆக்க முடியும். இத்தனை ஆண்டு காலம் அரசியல் செய்த பால் தாக்கரேவுடைய சின்னம் யாருன்னு இருக்குது? ஏக்நாத் ஷிண்டே இருக்கு. இது உலகத்தில் எந்த சக்தியாலும் இப்படி செய்ய முடியாது. ஜனநாயகத்தை இருகூறாக பிளந்து நீங்கள் இவர்களுடைய அடிவருடிகளை நீங்கள் முதலமைச்சர் ஆக்க முடியும், பிரதமர் ஆக்க முடியுங்கிறதுக்கு இதை விட வேறு உதாரணம் தேவையில்லை. ஆனால் இன்றைய நிலையில் ராகுல் காந்தி எல்லா விஷயத்தையும் ப்ராக்டிக்கலாக பார்க்குறாரு. யாரோ சொல்லி கொடுத்துல, யாரோ பாடம் நடத்தி இல்லை, ப்ராக்டிக்கலாக பார்க்குறாரு.
அவர் தந்தையார் பிராக்டிக்கலாக பார்க்குற பொழுது மரணம் சம்பவிச்சிருச்சு. நீங்கள் உதாரணத்துக்கு ஈழ போராட்டத்தில் தேர்தல் நடக்குது. தேர்தல் நடந்து மீண்டும் ராஜீவ் காந்தி வெற்றி பெற்றால் ஈழத்தில் மீண்டும் இராணுவம் வந்துடும். இராணுவத்தை இந்திய இராணுவம் ஒரு வலிமையான இராணுவம், இந்த வலிமையான இராணுவத்தை எதிர்த்து போராட வேண்டிய ஒரு இக்கட்டுக்கு வந்துடுவோம். இதுதான் புலிகள் கவலைப்பட்டது. புலிகள் கவலைப்பட்ட பிறகு லண்டன்லேருந்து ஒரு பெரிய தூதுக்குழு, ஒரு அறிவுஜீவி தூதுக்குழுவை ராஜீவ்காந்தி பார்க்குறாங்க. ராஜீவ்காந்தி சொல்கிறாரு, நான் இராணுவத்தை அனுப்ப மாட்டேன். அதிகாரிகள் பேச்சை கேட்டு நிறைய தவறு பண்ணிட்டு நான் இப்போ தான் உணர்ந்தேன். என்னை கொலை முயற்சி நடக்குது. இந்த இராணுவ அணிவகுப்பில் ஒரு சிங்கள வீரன் துப்பாக்கி திருப்பி என்ன தலையை செதறடிக்கிறான். அதில் நான் தப்பிச்சிட்டேன். அப்போது நான் முழுக்க விசாரிக்கிற பொழுது ஈழம் என்பது பல துரோகங்களை என்னை ஏமாற்றப்பட்டான். அதனால் நான் இராணுவத்தை அனுப்ப மாட்டேன். நான் 97 ஆட்சிக்கு வந்தேன்னா உங்களுக்கு நான் நாடு வாங்கி தரங்கிறார். இது 3 பேர்ட்ட சொல்லி அனுப்புகிறார். ஒருவர் நீங்கள் லண்டன்லேருந்து வந்த ஒரு தூதுக்குழு, சிவாஜிலிங்க தூதுக்குழுவாக போகிறாரு. காசி ஆனந்தன் உயிரோடு இருக்காரு, சிவாஜிலிங்கம் உயிரோடு இருக்காரு, லண்டனில் இருக்கக்கூடிய ஆட்களும் உயிரோடு இருக்காங்க. 3 பேர்ட்டையும் சொல்லி அனுப்புகிறார். புலிகள் இயக்கத்துக்கு ஆதரவாக இருந்திருக்கிற ஒரு கட்டத்தில். ஆமாம், இந்த யார் காசி ஆனந்தன் சொல்லி அனுப்புகிறாரு. காசி ஆனந்தன் நீங்கள் போய் பிரபாகரன் சொல்லியிருக்கலாமே, நடந்து போயிருக்கலாம், உருண்டு போயிருக்கலாம், சொல்லாமல் விட்டுட்டீங்களேன்னு சிவாஜிலிங்கம் காசி ஆனந்தனை சொல்லும்போது நான் பக்கத்தில் இருக்கேன். வராதுன்னு சொன்ன பிறகு ராஜீவ் மரணம் எப்படி நிகழ்ந்தது? உயர் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இந்த பியூரோக்ரஸியோட ஆட்டுவிப்பு தான் எல்லாத்துலேயும் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் ராஜீவ் கொலையில் சிறையில் இருந்த ரங்கநாதனை பலமுறை சந்தித்து பேசியிருக்கேன். எனக்கு நல்ல நண்பன் ரங்கநாத். ராஜீவ் கொலையில் இருந்தார்ல, பெங்களூர் ரங்கநாத், சிவராசன் தானே இருந்த வீட்டு உரிமையாளர் ரங்கநாத் சிறையில் வந்த பிறகு அவருக்கு நான் கூட்டம் கூட போட்டிருக்கேன். அப்போ அவர் சொன்னார், சில ரகசியங்களை நான் சொல்லுகிற போது கார்த்திகேயன் என்னை அடிக்கிறாரு, உண்மையை சொல்லாதுன்னு அடிக்கிறாரு. போலீஸ் என்ன எதுக்கு அடிப்பான்? சிபிஐ உண்மையை சொல்ல சொல்லித்தான் அடிப்பான். உண்மையை சொல்ல சொல்லித்தான் அடிப்பான். நான் சுப்பிரமணிய சாமி பற்றி, சந்திராசாமி பற்றி பல ரகசியங்களை சொல்லுகிற போது என்னை அடிக்கிறாரு. ஏன்னா சிவராஜன் அவரோட தொடர்பில் இருந்தார். யாரோட? சந்திராசாமி, சுப்பிரமணிய சாமி, இந்த சுசாமிகளோட தொடர்பில் இருந்தார் சிவராசன். நேபாள் வழியாக தப்பி போவதற்கான ப்ராசஸ் நடந்துட்டு இருந்தது. இந்த கொலை முயற்சி நடந்த பிறகு நேபாள் வழியாக ஏதோ ஐரோப்பா நாட்டு தப்பி போவதற்கு ஒரு முயற்சியில் இருந்தார். இதெல்லாம் நான் சொல்லுகிற போது கார்த்திகேயன் அடிக்கிறார். கார்த்திகேயன் ராஜீவ் குடும்பத்தில் ரொம்ப விசுவாசமான நபர். ஆனால் கார்த்திகேயனை சோனியா காந்தி கடைசி வரைக்கும் பார்க்கல. என்ன காரணம்? ஒரு நெருடல் இருக்கா? ராஜீவ் காந்தியுடைய குடும்ப விசுவாசி பழைய சிபிஐ டைரக்டர் கார்த்திகேயன். அந்த கார்த்திகேயன் ராஜீவ் காந்தி குடும்பம் கடைசி வரை திரும்பி துரோகின்னு சொல்லிட்டாங்க. உண்மை எங்கே இருக்குன்னு பிரியங்கா காந்தி வேலூர் ஜெயிலுக்கு வருது. யாரை கேட்கறக்கு? நளினியை பார்க்கறக்கு. யாரா இவருக்கு தெரியாதா? கார்த்திகேயனுக்கு தெரியாதா? உங்கள் குடும்ப விசுவாசி, இந்த கொலை உண்மையை கண்டுபிடிப்பதற்கான நியமிக்கப்பட்ட ஒரு விசுவாசிக்கு தெரியாம அந்த அம்மா எங்கே வருது? வேலூர் சிறைக்கு வருது. இதை விட இன்னொரு விஷயம் ரங்கநாத் என்கிட்ட சொன்னார். இப்போ சிறையில் வெளியே வந்துட்டார். வந்த உடனேயுமே அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா மன்மோகன் சிங் பிரதமர். 2004, 2014, 10 வருஷம் பிரதமர். அப்போ இவர்களுக்கு பாதுகாப்பு படை அந்த ஐஜி அவர் பின்னால் சிபிஐ டைரக்டராக வந்தார். அவர் அனுப்பி கூட்டு சொல்கிறாங்க, இவர் தப்பிச்சு ஓடியா நெடுமாறன் சரண்டர் ஆகிட்டார், என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க, என்னை கொண்டு வருவாங்கன்னு. சோனியா நெடுமாறன் தொலைபேசி தொடர்புக்கு வருது. அவர் அனுப்புங்க, நான் சில விஷயம் அவருக்கு கேட்கணும், எனக்கு நிறைய சந்தேகம் இருக்குது, பேப்பரே காணா, அதிகாரிகள் உண்மையே சொல்ல மாட்டேங்கிறான். எப்போ பிரதமரை கைகாட்டுகிற இடத்துல உட்கார்ந்துருக்கிற சோனியாவுடைய நிலைமை. அப்போ இது யார் செய்ய முடியும்? இதை யார் செய்ய முடியும்? பெரிய அதிகார மையம் தான் செய்ய முடியும். அப்போ இவரை பத்திரமா கூட்டிகிட்டு போய் எனக்கு பத்திரம் ஒப்படைக்கணும். ஏன்னா நெடுமாறன் அவங்க மாமியாருக்கே பழக்கமானவர், இந்திரா காந்திக்கே பழக்கமானவர். அப்போ கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகும்போது 3 மணி நேரம் அந்த அம்மா வீடியோ வச்சுட்டு எல்லா விஷயத்தையும் கேட்குது. கேட்க அந்த அம்மா நிறுத்திட்டு போய் வேர்த்து ரங்கநாத் சொன்ன ஸ்டேட்மெண்ட் உள்ளே போய் தண்ணியை குடிச்சிட்டு மாத்திரையை போட்டு வருது அந்த அம்மா. இவ்வளோ விஷயங்கள் அப்போ நடந்திருக்குன்னு பாரு. அப்போ இது எப்படி ஒரு ஜனநாயக நாடாக ஏற்றுக்க முடியும்? இது எப்படி ஒரு புலனாய்வு அமைப்பு சுதந்திரமாக செயல்படுவதாக நம்ம இதை நம்ப முடியும்? இப்போ இவ்வளோ விஷயங்களுக்குள்ள மறைந்து கிடக்கு. ஜெயின் கமிஷன் இந்த கொலை குற்றத்தை விசாரித்த ஜெயின் கமிஷனை அவர் சாவே மர்மமாக செத்து போகிறார. பல முறை சொல்கிறார், இது வேலுச்சாமன் சொல்கிறார், இவர் இந்த வழக்கின் போக்கை
திசை திருப்புகிறார் சுப்பிரமணிய சாமி. பல முறை சொல்றார். யாரு? ஜெயின் கமிஷன். சுப்பிரமணிய சாமி கூண்டில் ஏற்றி திருச்சி வேலுச்சாமி என்ன கேள்வி கேட்கிறாரு. நான் உங்களுக்கு வளமையா 10 மணிக்கு ஃபோன் பண்ணுவேன். அந்த கட்சியினுடைய தலைவர் நீங்க, பொதுச் செயலாளர் நான். 10 மணிக்கு 2 பேரும் அரசியல் பேசுவோம். நான் ஒரு நாள் ஃபோன் அடிக்கும் போது 10:15க்கு ராஜீவ் கூட நடக்குது ஸ்ரீபெரும்பூர்ல. 10 மணிக்கு நான் எஸ்டடி போது எப்பவுமே பேசுவேன். அன்னைக்கு பேசுகிற பொழுது 10 மணிக்கு ராஜீவ் காந்தி இறந்துட்டானா, அதுதான் சொல்ல வரேன்னு நீங்க எப்படி கேட்குறீங்க? 15 நிமிஷம் உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்கிறாரு. சுப்பிரமணிய சாமிக்கு வேர்த்து கொட்டு உடம்புலாம் நனைவு. அப்போ இந்த சக்தி யார்? இது பின்னாடி ஏதோ ஒரு சக்தி இருக்காங்க. அந்த சக்தி யார் என்பது இன்று வரை தெரியல. இப்போ இந்த கதை பூரா யாருக்கு தெரியுது? ராகுலுக்கு தெரியுது. அதனால டாப் பியூரோக்ரசி ஒரு குறிப்பிட்ட மேல் ஜாதிட்ட இருக்கக்கூடாதுன்ற ஒரு அதுதான் பிராக்டிக்கலா பாக்குறாரு. சூதுவாது இல்லாத இளைஞன், அரசியல் கமிட்மெண்ட் கிடையாது. அம்பானி தேவையில்லை, டாடா தேவையில்லை, பிர்லா தேவையில்லை, அதானி தேவையில்லை. அரசியல் முழுசா மக்களுக்கு போய் சேரணும்னு நினைக்கிறார். பியூரோக்ரசியை உடைக்கவே முடியல. அப்ப அதனாலதான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்தே தீருன்னு இவ்வளவு அழுத்துவதற்கு காரணம் அவங்க பாட்டி பட்ட கஷ்டம் தெரியும் அவருக்கு. பாட்டி நீங்க RSS ஒத்துழைக்க மறுக்குது. அப்ப இதெல்லாமே செவி வழி செய்தியா ராகுலுக்கு போகிற பொழுது ராகுல் இதை உடைக்கணும்னு நினைக்கிறார். சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலம்தான், ரிசர்வேஷன் மூலம்தான், மண்டல் கமிஷன் மூலம்தான் விபி சிங் எவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தினாரு. விபி சிங்கனால ஆட்சி கவிழ்க்கப்பட்டு மாணவன் பூரா யாரு? நீங்க ரிசர்வேஷனுக்கு எதிராக போராடிய மாணவனை நீங்க தாழ்த்தப்பட்ட மாணவனை மரணை ஊற்றி கொடுத்து விட்டானுங்க. அவன் ரிசர்வேஷன் வேண்டாங்கிறான்னு. பல சதிகள் நடந்தது. அப்போ இதெல்லாமே செவி வழி செய்தியா ராகுலுக்கு தெரிந்த பிறகுதான் இவ்வளவு அழுத்தமாக அந்த இளைஞனால் மாற முடிந்தது. வேற எந்த காரணமும் இல்லை. மண்டல் கமிஷன் இந்திரா காந்தி பீரியட்லேயே வந்துருச்சு. ஆனாலும் அவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. அதே மாதிரி ராஜீவ் காந்தியும் அதை தொடர்ந்து, அதாவது இந்திரா காந்திக்கு பிறகு ராஜீவ் காந்தி, விபி சிங் பல பேர் இப்போ போராடி இருக்காங்க. ஒண்ணுமே பண்ண முடியல. ஆட்சியை இழந்திருக்காங்க. இதனால அவ்வளோ டேஞ்சரஸ்ன்னு தெரிஞ்சும் ராகுல் இவ்வளவு தீவிரமா தொடர்ந்து, அதுவும் குறிப்பா இந்த பட்ஜெட் டைம்ல அந்த படத்தை காட்டி பேசினாரு. ஒருத்தர் கூட SC ST இருக்காரான்னு கேட்கிறாரு. யாராவது இருக்காங்களா? அல்வாக்குன்றீங்க. எல்லாம் மேட்டுக்குடியை சேர்ந்தவர்கள். யாராவது உழைக்கிற மக்கள், தாழ்த்தப்பட்டவங்க, ஒடுக்க யாராவது இருக்கானா? இந்த கேள்வி விலை மதிப்பற்ற கேள்வி. எல்லா ஐரோப்பா நாடுகளும் பார்த்துட்டு இருக்கான். ஐரோப்பா யூனியன் எல்லாம் இதை பார்த்துட்டே இருக்கான். இந்த கேள்வி கேட்கும்போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா தலையில அடிச்சுட்டு ஒரு கேவலமான ஒரு இழிவான பார்வை பார்க்குறாங்க. பட் அதுக்கும் ராகுல் பதில் சொல்றாரு. இதை சிரிக்கிறீங்க, இது எவ்வளவு பெரிய விஷயம் நாட்டுக்கே தெரியும். ஸோ இந்த 20 அதிகாரிகள்ல 2 பேர் தான் அடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்க, 18 பேர் உயர் ஜாதி சேர்ந்தவர்கள்ங்கிறது ரெப்ரசன்டேஷன்ல என்ன சிக்கல்ங்கிறத சொல்லுது. அதனால ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியே தீரணுன்றார். பட் இப்போ ரீசெண்டா அனுராக் தாக்கூர் சொல்லும்போது, நீ எந்த ஜாதிக்காரன்னு உனக்கு தெரியாது, நீ சொல்றியா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லி அப்படின்னு ஒரு கேவலமான கமெண்ட் அடிச்சிருக்காரு. இதை பற்றி நீங்க என்ன? இல்லை, அதாவது இதுதான் இந்த மேட்டுக்குடி திமிர் என்பது. மேட்டுக்குடி திமிர் என்பது அதாவது நீங்கள் இதை நம்ம உளவியல் ரீதியாக தான் பார்க்கணுமே தவிர உடல் ரீதியாக பார்க்க முடியாது. நீங்கள் மனிதனை பொறுத்த வரைக்கும் மரபு சார்ந்த எந்த மனிதனும் சாதி என்பது திணிக்கப்பட்டது தான். 1000 வருடங்களுக்கு முன்பு நீங்கள் சேர சோழ பாண்டியன் இருக்கிற பொழுது சாதியே இல்லை. 5 லட்சம் இராணுவத்தை வச்சிருந்தவன் ராஜராஜ சோழன். கங்கை உலகத்தையே சுற்றி வந்தான். 5 லட்சம் இராணுவத்தில் நீங்கள் 2.5 லட்சம் பேர் கடல் போர்லேயே கழிச்சிருக்கான். ராஜராஜ சோழன் மகன் ராஜேந்திர சோழன் இந்துமா கடலையே கட்டுப்படுத்தியிருக்கான். சீன கப்பலும் கிரேக்க கப்பலும் அவனை கேட்டு தான் போகணும். அப்போது இத்தனை சாதி இருந்தால் இந்த 2 லட்சம் பேரை கூட்டிகிட்டு 10 ஆண்டு கால கடல் போரை எப்படி அவன் நடத்திருக்க முடியும்? நீ தொடாத, நான் தொடாத, நீ செஞ்சால் நான் சாப்பிட மாட்டேன். அப்போ 1000 வருடங்களுக்கு முன்பு சாதி கட்டமைப்பே கிடையாது. சாதி கட்டமைப்பு எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த அனுராக் தாக்கூருடைய தாத்தா என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அவனுங்க எப்போ இந்தியாவுக்குள்ள விஜயநகர பேரரசு வருகிற பொழுதுதான் சாதி கட்டமைப்பு தலைவிரிச்சாடுது.
முகலாயர் காலத்திலையும் பண்ண முடியல, கில்ஜிகள் காலத்திலையும் பண்ண முடியல. அவனுக்கு சாதினாலே தெரியாது. நீங்கள் இந்த மக்களை எந்த சட்டத்தின் அடிப்படையில் ஆள்வது அவனுக்கு ஒரு சந்தேகம் வருது. யாருக்கு? நீங்கள் சேர சோழ பாண்டியனுடைய வரலாறு 1000 வருஷத்துக்கு முந்தைய அழிஞ்சு போகுது. சாதி கட்டமைப்பு வராமல் பார்த்து கொண்டான். அதன் பிறகு நீங்கள் இந்த சனாதனவாதிகள், மேட்டுக்குடி பார்ப்பனர்கள் தான் சாதியை துணிச்சா அவனு முடிவு பண்ணான். விஜயநகர பேரரசு காலத்தில் தான் நீங்கள் நிலங்கள் முழுக்க பிடுங்கப்படுது. இவனை பூரா அகதியாக்குறான். அகதியாக்கி இவனை ஏதாவது ஒரு சட்டத்தின் அடிப்படையில், இந்து மத சட்டத்தின் அடிப்படையில் இவனை அடிமையாக்கணும். அடிமையாக்கினா தான் நம்முடைய கொள்கை அவன் ஏற்றுக்குவான். இதுதான் ஒரு 700-800 வருடங்களுக்கு முன்பு தான் அனுராக் தாக்கூருடைய தாத்தா பாட்டம் பூட்டியெல்லாம் இந்த மக்களை அடிமைப்படுத்தியது, கலாச்சார ரீதியாக அடிமைப்படுத்தியது. அதுக்கு பின்னாடி தான் சாதியே வருது. அதற்கு முன்பு சாதியே கிடையாது. அப்போது சாதியை உருவாக்கியவர் அவர்கள் தான். இப்போ அவர்களை சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டாங்கிறான். ஏன்? அவர்கள் சாதி எவ்வளோ பேருக்குன்னு தெரிஞ்சு போயிடும். எத்தனை பேர் வேலையில் இருக்கான்னு தெரிஞ்சு போயிடும். எத்தனை பேர் அதிகாரத்தில் இருக்கான்னு தெரிஞ்சு போயிடும். இதுதான் இப்போ அவனுக்கான பெரிய சிக்கல். அந்த சிக்கலை வரவிடாமல் தடுப்பதற்காகத்தான் இவ்வளோ காலம் போராடுறான். ஏறக்குறைய 100 ஆண்டு காலம் ஜனநாயகம் வந்த பிறகு நடந்த போராட்டத்திலே பெரிய போராட்டமே இந்த ரிசர்வேஷன் போராட்டம் தான். இங்கே பெரியார், அங்கே அம்பேத்கர் 2 பேருடைய முழு நேர வேலையே இதுதான். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவே கூடாது என்ற ஒரு பார்வையோட மோடியும் சரி, நிர்மலா சீதாராமனும் சரி, அனுராக் தாக்கூர் இவங்களுடைய பேச்சு, உடல் மொழி எல்லாம் கூடவே கூடாதுன்ற ஒரு நிலை இருக்கு. ஆனா அவர்களோடு கூட்டணியில் இருக்கிற பாமக இன்றைக்கு அகில இந்திய ஜாதிவாரி கணக்கெடுப்பு பற்றியே பேசாம தமிழ்நாட்டில் நடத்தியே தீரணும், அதுக்காக அண்டம் கெடுகளுக்கும் போராட்டம்லாம் பேசுறாரு. இந்த பார்வை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, ராமதாஸை பொறுத்தவரை ராமதாஸ் உண்மையாகவே ஒரு இட ஒதுக்கீடு போராளி. எது வரைக்கும்னா 98 வாழப்பாடியோடு சேர்ந்து பாஜகவில் சேர்றாருல அதுவரை. நீங்கள் ஒரு வார கால சாலை மறியல், ஒரு நாள் சாலை மறியல், இப்படி பல சாலை மறியல்களை நடத்தித்தான் மத்திய அரசாங்க ரிசர்வேஷனில் 2, மாநிலத்தில் 20. இது அவருக்கான அடையாளம். ஆனால் 98 வாழப்பாடி கொண்டு போய் பிஜேபியில் சேர்த்துறாரு. சேர்த்திய பிறகுதான் நீங்கள் அகில இந்திய கார்ப்பரேட்டுகளோடு அவர் கைகோர்க்கிறார். கைகோர்த்த பிறகு அவருடைய நிலைமை சாதாரண மருத்துவராக இருந்த டாக்டர் ராமதாஸ் இப்போ அவர் ஒரு பெரிய கார்ப்பரேட்டு கட்சியினுடைய தலைவர். அவர் ஒரு கார்ப்பரேட்டு எம்டி. அப்போ இவர்களுக்கு இடஒதுக்கீடு பற்றி பேசுவது என்பதை தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காக, நீங்கள் வன்னியர் மக்களுக்கு ரிசர்வேஷனை, வன்னியருங்கிற ஒரு அடையாளத்தை கொடுத்த ராமதாஸ் இன்னைக்கு அதே வன்னியர் பெல்ட்டை தான் 29 சட்டமன்ற உறுப்பினர்களை விருத்தாச்சலத்தில், ரிஷிவந்தியத்தில் ஜெயிச்சு விஜயகாந்த் வன்னியர் பெல்ட்டுக்குள்ளேயே நீங்கள் அந்நியர் அரசியல் பண்ணார். அப்போ ராமதாஸுடைய செல்வாக்கு நீங்கள் செவஞ்சு போச்சு. 1998க்கு முன்பு, 98க்கு பின்பு 2ஆக பிரிச்சிடலாம் பாமகவினுடைய அரசியல் வளர்ச்சியை. இன்று நிலைமையில் நீங்கள் என்எல்சி போராட்டம், என்எல்சியில் நிலம் கொடுத்தவர்கள் பூரா வன்னியர் மக்கள் தான். என்எல்சிக்கு நிலம் கொடுத்தவர்கள் அவர்களுக்கு இழப்பீடு கிடைக்கல, வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கிடைக்கல, மீண்டும் இருக்கிற நிலமெல்லாம் அபகரிக்கப்படுகிறது, அதற்கு அவனுக்கு பணம் கொடுக்கல. இவ்வளோ பிரச்சனை இருக்கிற பொழுது சண்முக நிலக்கரித்துறை அமைச்சராக ஆகிறார். அவராகி அவர் கட்சி ஓட்டு போட்ட மக்கள் ஒன்றுமே பண்ணல. இது அந்த மக்கள் பார்க்குறாங்கல்ல. பார்த்த பிறகு நீங்கள் வன்னியர் ஓட்டு அந்நியர் கிளைங்கிற அரசியல்லாம் போய் விஜயகாந்த் ஜெயிக்கிறாரு. பாமக வன்னியராக இருந்தவன் திமுக வன்னியர், திமுக வன்னியர், அதிமுக வன்னியர். இப்போ ராமதாஸை ஒரு கட்சி, ஒரு அரசியல், அதை தாண்டி அண்டம் கிடுகிருக்கும் போராட்டமெல்லாம் நீங்கள் 98க்கு முன்பு தான். இப்போ ஏறக்குறைய 26 வருஷம் ஆகிப்போச்சு. 26 வருடம் ஆன பிறகு அந்த அன்னைக்கு இளைஞனாக இருந்தவன் பூரா இன்னைக்கு முதியவன் ஆகிட்டான். ஐயாவுக்கே 86 வயசாச்சு. இப்போ 86 வயசில் இப்படி அண்டம் கிடுகிடுக்கும். அன்புமணி தான் இப்போ அந்த கட்சியை தலைமை தாங்கணும். அன்புமணி ராத்திரியில் அதிமுக கூட்டணி, காலையில் விடிந்த பிறகு பாஜக கூட்டணி. இது எந்த தொண்டனும் ஏற்றுக்கலையே, எந்த தொண்டனும் ஏற்றுக்கல. அப்போ
இந்த போராட்டம் என்பது பாஜகவுக்கு எதிராக பண்ண வேண்டிய போராட்டம். சாதிவாரி இட ஒதுக்கீடுங்கிறது அட்டவணை 9ல் பதிவு பண்ணணும். ராமதாஸ் அன்புமணிக்கு தெரியாதா? மாநில அரசாங்கத்தில் சட்டசபையில் தீர்மானம் போடணும், டெல்லி பார்லிமெண்ட்ல தீர்மானம் போடணும். 2 தீர்மானங்கள் எடுத்து கொண்டு போய் அட்டவணை 9ல் சேர்க்கணும். சேர்த்த பிறகுதான் சட்டமாகும். எப்படி தெரியாம போகும் ராமதாஸுக்கு? நீதிமன்றத்துக்கு போனால் நீதிமன்றம் நீங்கள் இந்த சட்டத்தை 10.5 நடைமுறைப்படுத்திடுமா? 10.5க்கு 2 விஷயம் இருக்கு. தமிழ்நாடு சட்டசபை, டெல்லி பாராளுமன்றம், இவைகள் இல்லாம நீங்க நீதிமன்றத்துக்கு போனா எப்படி? அது தெரியுமா? தெரியும். நீதிமன்றத்திற்கு போவதின் மூலம் மக்களை நாங்கள் போராடுறேன் 10.5 வாங்காமல் விட மாட்டேன். நீங்க மு.க. ஸ்டாலினை நீங்க 2ஆம் தர 3ஆம் தர மனிதனை போல பேசுறீங்க. நான் உன்னை பார்த்தா எனக்கு மரியாதை இல்லை. ஓட்டு போட்டவர்களுக்கும் போடாதவர்களுக்கும் அத்தனை பேருக்கு அவர் தான் முதலமைச்சர். அப்போ முதலமைச்சர் பதவி என்பது அது ஒரு தமிழ்நாட்டினுடைய அடையாளம். இதை நீங்க அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் மூலம் 3ஆம் தர மனிதரை போல பேசுவது அந்த 86 வயது முதியவருக்கு உண்டான பண்பு அல்ல. இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியே தீர்வோம்னு சொல்லி இப்போ அனுராக் தாக்கூருக்கு பதில் சொல்லும்போது ராகுல் காந்தி சொன்ன வார்த்தைகள், நீங்கள் தனிப்பட்ட முறையில் என்ன வேணாலும் என்னை கேவலப்படுத்தலாம், எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை, ஆனால் இந்த நாடாளுமன்றத்தில் ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன், எக்காரணம் கொண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியே தீர்வோம், அந்த சட்டத்தை நிறைவேற்றியே தீர்வோம்னு சொல்கிறார். இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அவர் சொல்கிறார். ஆனாலும் ஒரு பக்கம் ஹை பியூரோக்ரஸியில் இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் அப்ரோச், இன்னொன்று ஆர்எஸ்எஸ் பிஜேபி போன்ற அமைப்புகளுடைய பெரிய தாக்கம் காங்கிரஸ்லேயே கூட உள்ள இருக்குன்னு சொல்கிறீங்க. இந்த நெருக்கடிகளுக்கு இடையில் அது சாத்தியமா? ராகுல் காந்தியோட உண்மையான இந்த சவால் நடைமுறைக்கு வருமா? அந்த இளைஞனுடைய வேகத்தை பார்த்தால், நீங்கள் அவங்க அப்பாட்ட இருந்த அந்த ஒரு நேர்மை, நீங்கள் ராஜீவ் காந்தியை பல பேர் விமர்சனம் பண்ணலாம், ஆனால் அவர்கிட்ட உண்மை என்று பேசுகிற அந்த நேர்மை தான் அவரை மறைந்த பிறகும் வாழ வைக்கும். நீங்கள் ஈழ போராட்டத்தில் சந்தித்த பல பேரை நான் சந்திச்சிருக்கிறேன். ராஜீவ் காந்தியை சந்திச்சதில்லை, ஆனால் ராஜீவ் காந்தியோடு பேசிவிட்டு வந்த பலரை சந்திச்சிருக்கேன். ஒரு நேர்மை இருக்குங்கிறாங்க. அந்த நேர்மையில் ஒரு உண்மை இருக்கு. நான் அதிகாரி பேசிக்கிட்டு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுகிறதுக்கு ஒரு நேர்மை வேணும். எல்லாருமே நான் தப்பு பண்ணிட்டேங்க, என்னை மன்னிச்சுங்க. நீங்கள் கம்யூனிஸ்டுகளில் தான் நீங்கள் சுய விமர்சனம் ஒரு விஷயம் வைப்பான். மார்க்ஸ், ஏங்கல்ஸு, லெனின், ஸ்டாலின் யாராக இருந்தாலும் சுய விமர்சனம் தான். அதே போல் ராஜீவ் காந்திகிட்ட அந்த நேர்மை இருந்திருக்கு. நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன்னு இருக்கு. ஆனால் சூதுவாது இல்லாத அந்த இளைஞனை 84 இந்திரா காந்தி மரணத்திற்கு பிறகு என்ன பண்ணுறாங்க? இம்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அரசியல் தலைவர்களை ஏற்றுமதி இறக்குமதியெல்லாம் பண்ணவே முடியாது. ஆனால் ஒரு அடையாளம் வேணும். இந்திரா காந்தி குடும்பத்துக்கு ஒரு அடையாளம் வேணும். அதனால் அவர் கொண்டு இங்கே பிரதமர் நாற்காலியில் அமர வைக்கிறாங்க. அமர வைக்கிற பொழுது நீங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய உளவாளி தான் பிரணாப் முகர்ஜி. பிரணாப் முகர்ஜி எப்படியாவது சீட்டை கவரணும், அந்த சீட்டை தான் உட்காரணும். நீங்கள் நரசிம்மராவுக்கு பிறகு காங்கிரஸில் இருக்க ஆர்எஸ்எஸ் உளவாளி பிரணாப் முகர்ஜி. இப்போ இதெல்லாம் தாண்டி தான் பிரணாப் முகர்ஜி தான் நீல பிரச்சனையில் முழு கதாநாயகன், ஆர்எஸ்எஸ்னுடைய ஏஜென்ட். இன்னைக்கு பாலக்காட்டு வைத்தியநாத் ஐயர் எழுதுறாரு தினமணிக்கு கதிரில், பிரணாப் முகர்ஜி என்ற ஒரு உயிர் துடிப்பு. ஆர்எஸ்எஸ் பாப்பா பேலுக்கு கூட எழுதுறானுங்க. அப்போ இதை தெரிந்து கொள்ளக்கூடிய அரசியல் இங்கு இல்லை. கேரளாவில் இருக்கக்கூடிய அரசியல் இங்கு இல்லை. ராஜீவ் காந்தியுடைய நேர்மை ராகுலுக்கு இருக்குது. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா ராஜீவ் காந்தி ஈழ போராட்டத்தில் அவருடைய அந்த உண்மையை நேரடியாக பதிவு பண்றாரு. அப்போ உண்மையா இருக்கவங்க தான் உண்மை வரும். அதே போலதான் அப்பா கேரக்டர் அப்படியே மகனுக்கு அரசியல் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், எவனா பார்த்துங்கிறா இதுதான். ஆனால் எம்ஜிஆர்கிட்ட ஒரு நேர்மை இருந்தது. ஜெயலலிதாட்ட 2011 நேர்மை வந்தது. அதிகாரமெல்லாம் கை விட்டு போயிடுச்சு அந்த மாட்டு. எம்ஜிஆர்கிட்ட மலையாளி கருணாநிதி அரசியலை எப்படி எதிர்கொள்வதுன்னு தெரியாமல் கட்சி ஆரம்பிச்சு புதுசுல பெருஞ்சித்தனாரை போய் கூப்பிடுறாரு, ஐயோ நீ வாயா, எனக்கு தமிழும் தெரியாது ஒன்று தெரியாது, மலையாளி எனக்கு காலி பண்ணிடுவாந்தாள்.
பெருஞ்சித்தனார் வீட்டுக்கு போய் கூப்பிடுறாரு. யார்? நம்ம ராஜாராம் போய் கூப்பிடுறாரு. கூப்பிட்ட போது இல்லை அவர் நம்ம தமிழ் உணர்வாளர்கள் பூராம எப்படி இருப்பான்னு கேட்டிங்கன்னா ஒரு வகையான மனநோயாளிகள் தான். நான் அப்படியே நேரடியாக சொல்கிறேன். தனித்தமிழ்நாடு வேலையை நான் பாதி வேலை முடிச்சிட்டேன். யார் சொன்னது? ராஜாராம் பெருஞ்சித்தனார் சொன்னது. 2 சென்ட் இடம் கூட அவருக்கு சொந்தமாக இல்லை. அப்போ தனித்தமிழ்நாடு இடத்தை பாதி வேலை முடிச்சிட்டேன், அதனால மாக்கோ ராமச்சந்திரா போய் சொல்லுங்க, நான் அந்த வேலையை முடிச்சுட்டு வர்றேன். எப்போ? தனித்தமிழ் வாங்கிட்டு வர்றேன். அப்போ இதுக்கு என்ன பேரு? அப்போ கனவு உலகத்தில் நான் அதை தான் இந்த வேகமா வேதனையோடு சொல்றேன், மனநோயாளி. அப்போ அது 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 அப்படி. அப்போ எம்ஜிஆர் என்ன நினைக்கிறாரு? இந்த மக்களை ஏமாற்றக்கூடாது. அரசியல் தெரியாது, கோமாளி குருமாளி தான், ஆனால் மக்களை அந்த ஆள் பார்க்குறான். இந்த மக்கள் பூரா இவ்வளவு அபரிமிதமா நமக்கு ஓட்டை குத்தி குத்தி போடானடா, நமக்கு ஒண்ணுமே. அப்போ இந்த மக்களை ஏமாற்றக்கூடாதுன்னு முடிவு பண்ணும். அதுதான் ஜெயலலிதா கடைசியில் 2011 ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு பார்க்குது, நம்ம நிறைய தப்பு பண்ணிட்டோம். நெடுமாறனை வர சொல்லுங்க, தமிழறி மணினை வர சொல்லுங்க, ஈழ பிரச்சனை நான் என்ன செய்யணும்? இந்த 2 முட்டாள்களும் வைகோவுக்கு சீட்டு கொடுக்கல, வைகோவை ஏமாத்திட்டீங்க, வரமாட்டேன்ட்டாங்க. இழந்தது தமிழகம் தான். சரியாக பயன்படுத்தி இருந்தால் 2011 மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கு. நான் ஒரு பத்திரிகையாளர் செய்தியில் நான் நேரடியாகவே பார்த்தேன். என்னன்னா, ஹிலாரி கிளின்டன் நம்ம சந்திக்குது. ஹிலாரி கிளின்டன் சொல்லுது, கொடூரமான ஆளு இந்த ராஜபக்சே. இதெல்லாம் 2011 நடந்தது. அவனை எப்படியாவது மாற்றிட்டு எப்படியாவது ஈழத்தமிழருக்கு ஒரு ஏதாவது நடக்கணும், உங்கள் காலத்தில் நடக்கணுங்குது. ஹிலாரி கிளின்டன் அதை கவனத்தில் எடுத்துக்க அந்த அம்மா அப்போ அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளர். இதை சாரங்கி யார்? அவர் தான் சீஃப் செக்ரட்டரி. சாரங்கி அந்த பேச்சுவார்த்தையில் இருக்கிறார். அதை ஐபி உடனே தெரிஞ்சுட்டு டெல்லிக்கு போயிடுது. டெல்லிக்கு போன பிறகு அடுத்த நாள் ராஜபக்சேனுடைய கொழும்பு தூதர், இங்கே இருக்க தூதர் 2 பேரும் பொக்கே எடுத்துகிட்டு வரான். எடுத்துகிட்டு வந்து அம்மா பார்க்குறான். பார்த்து ராஜபக்சேவை எல்லாம் இங்கே இருக்கிற மீடியாக்கள் பூராம நீங்கள் அரசு வாந்தி எடுக்குது இல்லை, அதை செய்தியாக்குற ஊடகங்கள் தான் தமிழ்நாட்டு ஊடகங்கள் பூரா. எல்லாம் கார்பரேட் முதலாளிகள், எல்லாம் ஜெயிலில் இருக்கிற வேண்டிய பயலும் அவ்வளோ பேரும். அப்போ இதெல்லாம் பதிவே ஆகலை. அடுத்த நாள் ராஜபக்சேனுடைய டெல்லி தூதரும் இங்கே இருக்கிற துணை தூதரும் அதை பார்க்குறாங்க. அடுத்த நாள் சார் பத்திரிகை எடுத்து பாருங்க செய்தியை. அப்போ இந்திரா காந்தியுடைய கோபம் ஹிலாரி கிளின்டன் சொன்னது, குற்றவாளி ராஜபக்சே, கொலை குற்றவாளி, அவனை நீங்கள் தூக்கில் போடணும். நடராஜன் சசிகலாவும் பல லட்சம் கோடியை சம்பாரிச்சு புள்ள குட்டியில் இவனுக்கு கிட்னி எல்லாம் சேர்த்து அந்த பொம்பளை இப்போ தெருவா அலைகிறான். இந்த தமிழர்களுக்கு செஞ்ச பாவம் தான் அது. அப்போது இந்த ஜெயலலிதாவை பயன்படுத்தியிருக்கலாம், பயன்படுத்தவே இல்லை. அடுத்த நான் இப்போ முடிச்சு 2 பேர் வர்றாங்க ப்ரெஸ் மீட்டு. வெளியே வரும்போது நிருபர்களாக இருக்கேன். நான் தான் கேட்டேன், இல்லைங்க அந்த சிஎம் முதலமைச்சராகி ஏறக்குறைய 1 வருஷம் ஆகி போச்சு. அந்த அம்மா 11 சிஎம் ஆச்சு, 12 ஹிலாரி கிளின்டனை சந்திக்குது. அப்போ இல்லை அது முதலமைச்சராக இதை வெற்றி பெற்றதுக்காக வாழ்த்து சொல்வதற்கு எங்கள் அதிபர் பொக்கே கொடுத்து அனுப்பிச்சாரு. நாங்கள் ஐயா 1 வருஷம் ஐயா கொழும்புலேருந்து சென்னை வர்றதுக்குன்னு கேட்டேன். உங்கள் அதிபருக்கு 1 வருஷமா ஜெயலலிதா முதலமைச்சரான தெரியாதானே, இப்போயா பொக்கே கொடுத்தீங்க? ஹிலாரி கிளின்டன் கோவப்பட்டது ராஜபக்சே கொடூர குற்றவாளின்னு சொன்னதெல்லாம் உளவுத்துறை இந்திய ஐபி உங்களுக்கு சொல்லி நீங்கள் எடுத்து பிரஸ் மீட்டை கலைஞ்சி எடுத்து போய் ஓடிப்பிட்டானு. அப்போ ஜெயலலிதாவும் அதே போலதான், அதே நிலைமை தான் இப்போ ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை. ஜெயலலிதாவுக்கு 98 பிஜேபி ஆட்சியை கிடைத்த பிறகு ஆர்எஸ்எஸ் ஜென்ம வைரியா வச்சிருந்தது. ஜெயலலிதாவுடைய மரணம் எப்படா நடக்குன்னு இருந்தான் ஆர்எஸ்எஸ், சங்கராச்சாரியை முடிச்சு காஞ்சிபுரம் லாக்கப்ல படுக்க வச்சது. அப்போ அதே நிலைமை தான் இன்னைக்கு யாரு? ராகுல் காந்தி நடைமுறை எல்லா விஷயத்தையும் பார்க்குறாரு. யாரோ சொல்லி கொடுத்தோ, யாரோ எழுதி கொடுத்தோ இல்லை, பியூரோக்ரசி நமக்கு எதிராக இருக்கான். பியூரோக்ரசி யாரு? மேட்டுக்குடி பார்ப்பனர்கள். இவர்கள் தான் நம்மளை குடியிருக்கிற வீட்டை கூட கொடுக்குறான். வயநாடுல தேர்தலுங்கிறான், வெளிநாட்டுக்கு போன வழக்கு போடணுங்கிறான், அரசியலிருந்து அப்புறப்படுத்தணும்னு நினைக்கிறான். இத்தனை விஷயங்களும் நேரடியாக அனுபவத்தை பார்க்குறாரு, நேரடியாக சந்திக்கிறாரு. அப்போ நம்ம இல்லைன்னா இந்த கட்சி என்ன ஆகும், தன்னுடைய தாய் என்னாவா, நம்ம அப்பா என்னானா, எல்லா கதையும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான். நம்ம அப்பனுடைய மரணத்துக்கு பின்னாடி என்ன நடந்தது எப்படி ஒரு மகனுக்கு தெரியாமல் இருக்கும்?
அக்காக்காரி போய் நளினை ஏன் பார்த்தா? இவ்வளோ விஷயங்களும் தெரிந்த பிறகு ரைட், இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த எதிரிகள் யார்? இவர்கள்ட்ட இருந்து அப்பாவி மக்களுக்கு அதிகாரம் போய் சேரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த மக்கள் 140 கோடி பேரும் நம்ம குடும்பத்தை விசுவாசியா நினைக்கிறான், காங்கிரஸில் நினைக்கிறான். காங்கிரஸ் தான் பல தலைவர்களை உருவாக்குச்சு. அப்போ நமக்கு ஒரு கடமை இருக்கிறது. அதனால அரசியல் விட்டு விலக வேண்டாம். நம்ம ஏதாவது சமூகத்துக்கு செய்தாக வேண்டும் என்கின்ற உந்துதலின் அடிப்படையில் தான் இந்த அம்பானி, அதானி, மோடி 3 பேரையும் ஒரே தட்டில் வைப்பது. நீங்க அந்த அல்வா கிண்டன கதையில இதில் யாரா இருக்கானா? ரிசர்வேஷன் இருக்கா அல்வா கிண்டனதுல? இதெல்லாம் அதனுடைய வெளிப்பாடு தான். ஸோ அப்பாவுடைய நேர்மையோடும் ஒரு நடைமுறை தெளிவோடும் அவர் இருக்கான்னு சொன்னீங்க. நிறைய தகவல்கள் புதுசாக இருந்தது. ராகுல் காந்தியின் நேர்மையும் நடைமுறை அறிவும் துணிச்சலும் இந்தியாவின் எதிர்காலத்துக்கு நல்லது செய்யும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.